கருவேப்பிலை போண்டா பண்ணுறது எப்படி கற்றுக்கலாம் வாங்க. ஊற வச்ச உளுந்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து பட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி சேர்க்காம மாவு எப்படி பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா, இதுதாங்க அதுக்கு பக்குவம். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கோங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பந்து மாதிரி இருக்குங்க. இப்போது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சமாக பச்சரிசி மாவு இதில் கலந்துக்கலாம். இல்லைன்னா தேவையே கிடையாதுங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், சின்ன சின்ன பல்லாக நீங்கள் தேங்காவை கட் பண்ணி வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்ம போண்டா சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா நிழலில் காய வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி என்ன செய்யுங்க, நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா எடுத்து நல்லா உருண்டையாக, உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை போண்டா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம, உங்களுக்கு பெரிய பெரிய உருண்டையாக வேணும்னா பெரிய பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க, சின்ன சின்ன உருண்டையாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா என்ன செய்யுங்க, உருட்டி அழகாக இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் இதில் பாருங்கள், சூப்பராக நமக்கு எல்லாமே வெந்துட்டுருக்கு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போது நாம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறுத்தெடுங்க. சத்தான கருவேப்பிலை போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டிங்களா? நல்ல சூப்பரான சாம்பாரோட இந்த கருவேப்பிலை போண்டாவை சாப்பிட்டு பாருங்களேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள் எப்படி